வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சாரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை நான் மீட் பண்ணி. எனக்கு கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கேன், டைம் கிடைக்கிறதில்ல. நைட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்போ ஏதாவது சாங்ஸ் அப்படி போட்டு விட்டுறது, சில வரிகளை போட்டு விடுறது. உங்களை மீட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஒரு 10 நிமிஷத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த பதிவு. நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம மனசில் வந்துட்டு குறைப்பட்டுருப்போம். அச்சோ இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறை ஒருவர் மீது படாத நபர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது, நான் உட்பட சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். தெரிஞ்சாலும் கூட தெரிந்த விஷயங்களை, நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப பகிர்றதுல தவறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த உலகம் எப்படிப்பட்டது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், நாமே சொல்கிறேனே, நான் உட்பட நீங்கள் உட்பட இது எல்லாருமே, நம்ம எல்லாருமே இதற்கு உட்பட்டவர்கள் தான். சரி, என்னங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க, விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு சின்ன கதை, அந்த கதையை நான் சொல்கிறேன். ரொம்ப உங்களோட டைமை நான் எடுத்துக்க விரும்பலை. ரொம்ப குட்டியாக ஒரு 2-3 நிமிடங்களில் முடிகின்ற மாதிரி இந்த பதிவையே நான் முடிச்சிடுறேன், சரிங்களா? ஒரு ஒரு இளம் வயது ஓவியர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொண்டு வந்து ஒரு பொது இடத்துல வச்சுட்டு சொல்கிறாரு. அவருக்கு என்னென்னா, யாராவது ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கணும். நமக்கு தெரியாமல் ஏதாவது தவறு பண்ணியிருப்போம், எடுத்துக்கணும். அதனால் மற்றவங்களோட ஒப்பீனியனை கேட்குறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். அதனால் அவர் பொது இடத்துல வச்சுட்டு, இதில் ஏதாவது தவறு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை மார்க் பண்ணி வைங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு வசனம் எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார். திரும்ப பார்த்தாரு, அவ்வளவுதான். அங்கே டிராயிங் அவர் பண்ணி வச்சுருந்தாரில்ல, அந்த ஓவியமே காணும். அங்கங்கே முட்டையாக சுழிச்சிருக்கு. என்னென்னா, இங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, இதை கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அந்த ஓவியமே மறைஞ்சி போகிற அளவுக்கு திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு பலரால் சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு பயங்கர மன வருத்தம் ஆயிடுச்சு. அச்சோ, இப்போ நம்ம இன்னும் பெஸ்ட் ஓவியர் அப்படின்னு நினச்சோம். ஏதாவது 1-2 குறைகள் சொல்லுவாங்க, மேபி அப்படி இருக்காது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி வைக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம இப்படி எழுதி வச்சோம். ஆனால் பார்த்தா இவ்வளவு பிழைகள் இருக்கே அப்படின்னு அவருக்கு மனசில் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இவரை விட அனுபவம் மிகுந்த ஒரு ஓவியர் அவர்கிட்ட போயிட்டு, ஐயோ இந்த மாதிரி ஐயா நான் டிராயிங் பண்ண இந்த மாதிரி ஆயிடுச்சு, நிறைய தப்பு இருக்காமே, உங்ககிட்ட தானே நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், இந்த பிழைகளை நீங்கள் திருத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, சரி நீ இன்னொரு காப்பி வச்சுருக்கியா, அந்த டிராயிங் பண்ணையில் இதே மாதிரியே சேம் காப்பி இன்னொன்று வச்சுருக்கியா, நீ இன்னொரு நகல் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதை கொண்டு வா அப்படின்னு. அதை கொண்டு போயிட்டு இந்த முதியவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வச்ச பிளேஸில் வச்சுட்டு, இதில் பிழைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா திருத்தம் செய்க அப்படின்னு பக்கத்தில் ஒரு வசனம் எழுதி வைக்கிறாரு. இந்த இளைய வயது ஓவியர் என்ன பண்ணாருன்னா, இதில் பிழைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் பிழைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை திருத்தம் செய்யுங்க அப்படின்னு ஒரு வாசகம் எழுதிட்டு இவர் வந்துட்டார். ஈவினிங் போயிட்டு பார்க்குறாரு, யாருமே திருத்தம் செய்யவே இல்லை. இவர் வச்ச டிராயிங் அப்படியே இருக்குது. இதுதான் கதை. இந்த கதையோட விளக்கம் என்னென்னு நான் உங்களுக்கு பெருசாக விளக்கி சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே புத்திசாலிகள், தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்கிறேன். அதாவது நம்ம நீ தப்பு பண்ணுற, இந்த தப்பு பண்ண, அந்த தப்பு பண்ண அப்படின்னு நம்மளை குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆமாம் தானே? உங்களுக்கு இது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளும் பிறரை சொல்லியிருப்போம், பிறரும் நம்மளை சொல்லியிருப்பாங்க. ஆமாம் தானே? இப்படி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும், அப்படி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதாவது குறை சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அந்த குறைகளை களைவதற்கு யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க.
அதனால் இந்த மாதிரியான சமூகத்தை நினச்சி தான் அவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டேலாம் இருக்க மாட்டோம், இருக்கக்கூடாது. இருப்போம், ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. குறை சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, அந்த குறைகளை களையிறதுக்கு, அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. சரிங்களா? நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், இதை பண்ணுங்கள், இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு யாருமே முன்னாடி வரமாட்டாங்க. இந்த மாதிரி சமூகத்திற்காக நீங்கள் ஒருபொழுதும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு. சரியா? நீங்கள் செய்யறது கரெக்டாக இருக்குது அப்படின்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, 100% நீங்கள் கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். சரிங்களா? அச்சோ அவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நல்ல ஒரு வேலையை செஞ்சிட்ருப்போம், சரியான முடிவு எடுத்துகிட்ருப்போம், அது பிறருக்காக நம்ம அதை ஸ்டாப் பண்ணி வைப்போம் இல்லையா? அதெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க. நீங்கள் போகிற வழி மிகச்சரியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு, அந்த வேனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னா தாராளமாக போயிட்டே இருக்கலாம், நான் உட்பட. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.